கணேஷுக்கும் கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் வங்கி 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்க மாட்டார். ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க 2 பேர்ல உங்க அம்மாவை யாரு பாத்துக்க போறீங்க? அம்மா, நான் தாம்மா எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்க அம்மா நான் கடைசி வச்சு காப்பாத்துவேன். நான் தான் எங்க வீட்டு செல்ல பிள்ளை, அதனால அம்மா எங்க வீட்டு தான் வராங்க. சரஸ்வதி அம்மாள் அவர்கள் அவரது பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதியுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. போனா போனா யாரு வந்திருக்கான்னு பாருமா. வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. என்ன மச நின்றுட்டே இருக்கீங்க? சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அத்தை, ஒரு நிமிஷம் காஃபி எடுத்துட்டு வாங்க. தம்பி வீட்டுல விட்டுட்டு வந்துருங்களோன்னு நான் பயந்துட்டேன். போனா எங்க அம்மா மேல உனக்கு இவ்வளவு பாசமா? விளையாடாதுங்க, சட்டுப்புட்டுன்னு கடைக்கு போயிட்டு வாங்க. உங்ககிட்ட அது வேணும் இது வேணுமா கேட்டேன். கல்யாண வீடுன்னு போனா போடுறதுக்கு புது டிசைன்ல ஒரு நல்ல நகை இல்லை. கேட்டா அதெல்லாம் உங்க தம்பி கிட்ட கொடுக்க சொன்னாங்க. இவரும் தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டாராம். என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வருது. எனக்கு ஒரு நல்ல நகை வாங்கிட்டாங்க. கையில காசு இருந்தா எல்லாம் வாங்க முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த காரை விட்டு எனக்கு வாங்கிட்டாங்க. அந்த கார் எங்க அப்பா எங்க ஞாபகார்த்தமா இருக்குது, அதெல்லாம் விற்க முடியாது. அப்ப என் கௌரவ மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியவே இல்லை. என்ன ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டேறீங்க. அது வெறும் கார் இல்லம்மா, அது அவரோட 40 வருஷ உழைப்பு. கௌரவங்கிறது நகை வச்சு வாழ்றதுல நம்ம எப்படி வாழ்றோம் தான். சேகர், அந்த காரை விற்க வேண்டாயா? இந்த பணத்தை வச்சு அவளுக்கு ஒரு நல்ல நகையா வாங்கி கொடு. அதெல்லாம் வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கணுங்க. நீ ஏன் புள்ளப்பா, அவன் முகம் வாடினா என்னால தாங்கிக்க முடியாது. இந்த பணத்தை வச்சு அவளுக்கு ஒரு நல்ல நகையா வாங்கி கொடு. காப்பு போடணும். என்ன அழகாக காட்டி கொடுத்துருக்காங்க. என்ன அம்பிகா, நல்லா இருக்கியா? ஜனனி குட்டி எப்படி இருக்க? அம்பிகா, அம்மா வந்திருக்கா, ஒரு வார்த்தை கூட பேசல. உங்க அம்மா பண்ண வேலைக்கு தொண்டை தான் குறைச்சேன். என்னப்பா கணேஷ், அம்பிகாய கோபமா இருக்கா? இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் முடிக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க மொத்த சொத்தை எங்க அண்ணனுக்கே அள்ளி கொடுத்துட்டு. அம்பிகா, அம்மாவுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணு. இருக்கதே 2 ரூம். ஒன்னு நம்ம யூஸ் பண்றோம், இன்னொன்னு கெஸ்ட் யாராவது வந்தா யூஸ் பண்ண வச்சிருக்கோம். உங்க அம்மாவை ஹால்லே படுக்க சொல்லுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்தா ஹால்ல தானே படுக்க சொல்லணும், அப்பதான் தப்பா நினைப்பாங்க. பாட்டி பாட்டி அலமுங்க, பாட்டி பாட்டி அலமுங்க. இந்த பலன் ஓதிட்டாங்க. நீங்க போய் துணி காய போட்டுருக்கீங்க, அதை போய் எடுத்துட்டு வாங்க. ஜனனி, நீ உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அடுத்தவங்க யூஸ் பண்ண பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அவங்க வாய் வச்சு ஊதுனதான் நீ வாய் வச்சு ஊதுற. இட் இஸ் நாட் ஐ டூ ஹேவ் சென்ஸ். போய் ஹோம்ஒர்க் ஏதாவதுன்னா எழுது. எங்க மாசம் அடைச்சா இது ஞாபகம் இருக்கா இல்லையா? அரிசிங்க வச்சிருக்கேன், வெளியில கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வாங்க. குளிஞ்சி கூட்டினதெல்லாம் முட்டியெல்லாம் வலிக்குதுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு வரட்டா? 1 மணிக்கெல்லாம் மில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ போனாதான் அரைச்சி வாங்கிட்டு வர முடியும். உங்க அம்மாவை பத்தி எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. நானே சில டைம் பார்க்கும்போது தனியா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதோ இது சரியா பட மாதிரி இல்ல.
சேகர், ஒரு மாதிரி அம்மாவா நடக்க முடியலப்பா. முட்டையெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்துது, விறுவிறுன்னு வந்து. டாக்டர் போய் பார்த்துட்டு வரலாமா? நானே 1008 டென்ஷனில் இருக்கேன். இதில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம். எனக்கு டைம் இல்லை. வேணா ரூபா தாரேன், ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வாங்க. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ என்ன கூட்டிகிட்டு போனா போதும். வயசானாலே இதெல்லாம் வாரது தானே. நினைவு சேகர், சேகர், சாப்பிட்டுட்டு தூங்குப்பா. எந்திரி எந்திரி, சாப்பிட்டுட்டு தூங்கு. எத்தனை முறை சொல்றேன், எந்திரியா. ஐயோ, என் குழந்தைக்கு உடம்பெல்லாம் கொதிக்குதே. இந்த ராத்திரியில நான் இவனை எங்க கூட்டிட்டு போவேன்? நான் யாரை வச்சு பார்ப்பேன்? இந்த உடம்ப நான் எப்படி சரியாக்குவேன்? கடவுளே, என் குழந்தைய காப்பாத்து. ஐயோ டாக்டர், என் குழந்தைக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது டாக்டர். இவனுக்கு என்னன்னு பாருங்க டாக்டர். இருமா, பொறுமையா இருமா. ஒன்றும் இல்லை, சாதாரண ஜுரம் தான். ஒரு பிரச்சனையும் இல்லை, காலையில் குணமாயிடும். நிகழ்காலம். என்னங்க இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊர்ல இருந்து வந்த என் தங்கச்சி நீங்க வாங்கி கொடுத்த நெக்லஸ ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. தங்கச்சி கூட்டிட்டு வாங்க. அம்மாடி அம்மா, நீ அம்மா, ஏமா இந்த நேரத்தில் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது? அக்காவோட நகையை போய். ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ நகை மேலே இந்த ஆசை இப்படி பண்ணிட்டேன். என்ன உங்கள் மகளாக நினச்சி மன்னிச்சிருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. பார்த்தீங்களா இந்த அநியாயத்தை? ஐயோ, சொந்த பையன் வீட்டிலேயே யாராவது இப்படி திருடுவாங்களா? பணத்தை கொடுத்த மாதிரி கொடுத்துப்பட்டு உங்க அம்மாவோட புத்திய இப்படி பண்ற புத்திக்கு எல்லாம் எங்கேயாவது போய் நாண்டுட்டு சாவலாம். சொந்த மக வீட்டில் திருட உனக்கு அசிங்கமா இல்லை? என்னைய மூஞ்சிலேயே முடிச்சிடாத. பெத்த புள்ள தந்த பணம் உப்புக்கு ஆகுமா? தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா தாலி மிஞ்சுமா? பாயக்கட்டி வளர்த்த புள்ள மல்லு கட்டி நிக்குதடி. வாங்கி தந்த காசுக்கெல்லாம் வட்டி கட்ட சொல்லுதடி. ஓடு ஒண்ணு கிழிக்க வச்சு கும்மி அடிக்குது அம்மாடி சம்சார். இங்க வா. டே கணேஷ், அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களாடா? இல்லடா, வா நம்ம பைக் எடுத்து தேடமோ. சிஸ்டர், இங்க வாங்க. இவங்க பேரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு ரூமை சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க. இவங்களை ஸ்பெஷல் கேர்ல வச்சுக்கோங்க. நான் எப்ப கேட்டாலும் இவங்க ரிப்போர்ட் என் டேபிள்ல இருக்கணும். ஓகே சிஸ்டர், மேக் இட் ஃபாஸ்ட். மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். இந்த அம்மாயை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஓ எஸ், நல்லாவே தெரியுமே. ஒரு 25 to 30 வருஷத்துக்கு முன்னால இவங்க கணவரை இங்க வந்திருந்தாங்க. இங்க இருந்துதான் 2 அனாதை குழந்தைகளை தத்தி எடுத்துட்டு போனாங்க. இவங்களையும் அனாதையா ஆக்கிட்டாங்க. ஆனா அனாதையானது இவங்க இல்லை, இவங்க தத்தி எடுத்துட்டு போன 2 குழந்தையும் தான். நினைவு. இந்த குழந்தைய நாங்களே தத்து எடுத்துக்கிறோம். எங்களுக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இவன் அண்ணன், இவனுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கிறான். இவங்க 2 பேரையும் எங்களுக்கு பிடிக்க மனசு இல்லை. நீங்க போய் வேற ஏதாவது பையனை பாருங்க. இந்த 2 பேரையும் நாங்களே தத்து எடுத்துக்கிறோம். எங்களை இவங்க கடைசி வரை பார்த்துக்குவாங்க. நிகழ்காலம். பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே, நோயாலே நான் படுத்தானோ
கெட்ட பாவியடி. நம்மளை படைச்சது சாமின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்மளை படைச்ச உண்மையான சாமி அப்பனும் ஆத்தாளும் தான். அவங்க போனதுக்கப்புறம் போயிட்டாங்களேன்னு அழுகிறத விட வாழ்கிற காலத்தில் அவங்கள பொக்கிஷமாக பார்த்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளையோட கடமை.